உலக தமிழர்களுக்கு வணக்கம். நாய் ஊழ விட்டுச்சுன்னா இளவு உழுவோம் அப்படிம்பாங்க. ஆந்த கத்துச்சு அப்படின்னாலும் எங்கேயாவது சாவு உழுவோம் அப்படிம்பாங்க. கழுத கத்துச்சுன்னா மழை வரும் அப்படிம்பாங்க. காக்கா கத்துச்சுன்னா யாராவது விருந்தாளி வருவான் அப்படிம்பாங்க. ஆனா திமுகவோட கூட்டணி கட்சிகள் இல்ல திமுகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய கொத்தடிமைகள் இவங்க எல்லாமே கருத்த பண்ணி மாதிரி கத்துனாங்க அப்படின்னாலே திமுக தோக்க போகுது அப்படின்னு அர்த்தம். நாம இதுதான் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கோம். திமுக ஜெயிக்க போகுது, திமுக ஜெயிக்க போகுது, திமுக ஜெயிக்க போகுதுன்னு எல்லாருமே ஓட்டு பெட்டியை உடைச்சு எண்றதுக்கு முன்னாடியே சில்லறைய வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு திமுகவுக்கு விசுவாசமா ஒரு கூட்டம் குலைச்சிக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த சின்னவர் படம்னு ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா, பழைய பிரபு படம். அதுல கவுண்டமணி மீன் பிடிக்க போய் என்னத்தையோ பிடிச்சி இழுத்தாருவாரு. வலையில இருக்கிறது என்னன்னே தெரியல. அதுக்குள்ள ஒருத்தன் அதோட பல்லு 1 கோடி போகுங்கிறான், அதோட சதை 2 கோடி போகுங்கிறான், அதோட எச்சி மெடிசன் அது 3 கோடி போகுங்கிறான். ஏன்டா இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொன்னா கடைசியில பாத்தீங்கன்னா வலையில இருந்து செந்தில் தான் எந்திரிச்சு வருவாரு. அது மாதிரிதான் நம்ம ஊடகங்கள் எல்லாமே ஆளுக்கு 5-10 வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு ஒருத்தன் திமுக 200ங்கிறான், ஒருத்தன் திமுக 210ங்கிறான், ஒருத்தன் திமுக 180ங்கிறான். ஐயோ கடைசியில பாத்தீங்கன்னா அந்த செந்தில் வலையில வந்த மாதிரி இவங்களுக்கு இழுத்து இழுத்து பிடிச்சு பார்த்தா அண்டா செந்தில தவிர ஒரு பேர் நிக்க மாட்டான். அதுதான் நடக்க போகுது. அங்க அந்த செந்தில், இங்க இந்த அண்டா செந்தில். இதை தாண்டி ஒன்னும் நடக்க போறது இல்லை. திமுகவோட தோல்வி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. அதனாலதான் இந்த கூட்டணி கொத்தடிமைகள் எல்லாம் காலையில இருந்து கொலைக்க ஆரம்பிச்சுட்டாங்க, கதற ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் மார்க்சிஸ்ட் கே பாலகிருஷ்ணன் அவர் பேச ஆரம்பிச்சாரு. திமுக எங்களை போன்ற இடதுசாரிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டையும் சரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி ஒரு அடிமை போல நடத்துகிறார்கள். வேலை வாய்ப்பில் எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை. வேலை வாய்ப்பு இல்லாம இளைஞர்கள் எல்லாம் பரிதவிச்சிட்டு இருக்காங்க. அந்த இளைஞர்களோட கோபம் தான் இன்னைக்கு பல கட்சிகளுக்கு சிதறி போயிருக்கு. அதாவது இவனுங்களுக்கு இன்னும் 2 சீட்டு கொடுத்திருந்தா இளைஞர்களோட கோபம்லாம் சரியா இருக்குமா? என்னத்த சொல்றது, திமுகவை விட கேவலமானவர்கள். செவனேன்னு 5க்கும் 10க்கும் கடை உண்டியல் குலுக்கிட்டு இருந்தாங்க. மொத்தமா ஒரு 25 கோடியை லம்பா பார்த்ததும் இந்த புது பணக்காரன் ராத்திரிலையும் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு சுத்துவான் பாத்துறீங்களா, அந்த மாதிரி ஆட்டம் போடுறாங்க. இத்தனை வருஷம் கூட்டணிக்கு கொத்தடிமையா இருந்துட்டு இன்னைக்குதான் திமுக ஆட்சியில இவங்களுக்கு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுவும் எப்படி, எங்களுக்கு இன்னும் 2 சீட்டு கொடுத்திருந்தா என்ன, இன்னும் 2 சீட்டு கொடுத்திருந்தா இவங்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை இவங்க அறுத்து தள்ளி இருப்பாங்களா? ஏன் இப்ப இதை குலைக்கிறாங்க அப்படின்னா தோல்வி உறுதினு ஆயிப்போச்சு. திமுக விட்டு ஓடணும், அதுக்கு ஏதாவது காரணம் தேடணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப தேடிக்கிட்டு இருக்காங்க. திமுகவால நாசமா போயிட்டோம், நம்மளால திமுகவும் நாசமாயிடுது. ரைட், ஓகே, நீங்க 2 பேருமே நாசமா போகிறதுக்கு உண்டான தகுதியானவர்கள் தான். அந்த அளவுக்கு 5 வருஷம் இந்த தமிழ்நாட்டை போட்டு நிர்வாக ரீதியா வன்புணர்வு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிர்வாகத்தை சீர்கெடுத்துட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன், நிர்வாகத்தை வன்புணர்ந்திருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு கேவலமான ஒரு ஆகச்சிறந்த கேவல ஆட்சி அப்படிங்கிறத கொடுத்துட்டு இன்னைக்கு தோத்த பிறகு முதலையிட்ட மோதிட்டு முக்காடா போட்டு போற நீனு அப்படிங்கிற அளவுக்கு கதறிக்கிட்டு இருக்காங்க. இதுல இந்த பேடிஎம்ல தான் என்கின்ற பேரல்ல தான் இது வாங்கின 10 சீட்ல 1 கூட ஜெயிக்க போறது கிடையாது. அது வேற விஷயம். இந்த கட்சியிலேயே ரொம்ப தெளிவான ஆள் யாருன்னா சுஜித் தான். ஏக்கா நீ போய் விருதாசலத்துல நில்லு, அக்கா மோனே நீ போய் விருதுநகர் பக்கம் நின்னுங்க. என்னாலலாம் நின்னு ஜெயிக்க முடியாது, நீங்க ஜெயிக்காம போங்க, அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னு வாங்கிட்டு சேஃபா செட்டில். பிரேமலதாவும் ஜெயிக்க போறதில்ல, அவரோட பிள்ளையும் ஜெயிக்க போறதில்ல. ஆக மொத்தம் சுஜித் மட்டும் செட்டில் ஆயிட்டாப்ல, ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு, அவ்வளவுதான். இதுல அவரு தான் தெளிவானவர். இதுல 10மே பாடையில தான் போகுது, வாங்கின 10. இதுல இந்த அம்மா பேட்டி கொடுக்குது என்னன்னு, அமைச்சரவையில் பங்கு பெறுவது குறித்து மே 4ஆம் தேதி தான் முடிவு செய்யும். அதுக்கு என்ன அர்த்தம், திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா இவங்க அமைச்சரவையில் இடம் கொடுத்தாதான் ஆதரவு கொடுப்பாங்கன்னு அர்த்தம். நான் என்ன சொல்றேன், பெரும்பான்மை வரைக்கும் ஏயா போறீங்க, 40 சீட்டை தாண்ட மாட்டீங்க மொத்த கூட்டணியும் சேர்ந்து. இனிமே நீ வயசுக்கு வந்தா என்ன வரலன்னா என்னங்கிற மாதிரி 40 சீட்டு வாங்கின கூட்டணிக்கு நீ ஆதரவு தந்தா என்ன தரலன்னா என்ன, வழக்கம் போல ஸ்டாலினை திட்ட ஆரம்பிச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் சிறப்பான ஆட்சி கொடுக்கிறாருன்னு போய் அவரு காலில் விழுந்துரு. இல்லாட்டி அருமை தம்பி விஜய் அவர்கள் இளைஞர்களின் செல்வாக்கோடு வளர்ந்து வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரு காலில் போய் விழுந்துரு. டயலாக் தான் நிறைய இருக்குல்ல. விஜய் அவர்களின் ஆரம்ப கால சினிமா வாழ்க்கையில் உதவியதே கேப்டன் தான் என்பதை அருமை தம்பி மறந்துவிடக் கூடாது அப்படின்னு சொல்லி உருட்டு.
எனது அருமை தம்பி அப்படின்னு நீ பாட்டுக்கு ஆரம்பி. பின்னாடியே விஜயபிரபாகரன் வந்து கேப்டன் அப்போதே சொல்லி இருக்கிறார், எனக்கு குருநாதர் விஜய் அவர்களின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் தான் என்று. சிறுவயதிலிருந்தே நான் அவர்களை மாமா என்றுதான் அழைப்பேன். விஜய் அவர்களும் எனக்கு மாமாவை போன்றவர் தான். எனக்கு தாய் மாமா சுஜித் வேறு இல்ல, விஜய் வேற இல்லைன்னு சொல்லி போய் அங்க விழுந்துருங்க. ஆப்ஷன் தான் இருக்குல்ல. எதுக்கு அமைச்சரவைன்னு இந்த துரந்தர் பேட்டிஎம் பிரேமலதா அப்படிங்கிறது உருட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். தோல்வி உறுதி அப்படிங்கிற வெளிப்பாடுதான். இதுல காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் அந்த ஆளு கூட்டணி ஆட்சியில நாங்க பங்கெடுப்போம். உனக்கு ஏன் இங்க கூட்டணியில ஆட்சி தரேன்னா, நீ ஒட்டுமொத்த தமிழர்களையும் கொண்டு குவிச்ச பாவத்துக்கு தமிழ்நாட்டுல நீங்க மண்ணோட மண்ணா போறதை நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்க போறோம். என்னைக்கு ஈழத்தமிழர்களை நீங்க தொட்டீங்களோ, கடைசி தேர்தல தான் இந்த 2009 ஆட்சிக்கு வந்தீங்களா, அதுதான். அதோட உங்க காங்கிரஸ் கட்சி நாசமா போச்சா? இன்னும் நீங்க வேரோடி மண்ணோட நாசமா போறதை நாங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா காங்கிரஸ் இல்லாத பாரதம் அப்படிங்கறத பிஜேபி உருவாக்குதோ இல்லையோ, நாங்க அதுக்காக தவம் கிடக்கிறோம். காங்கிரஸ் இல்லாத பாரதம், காங்கிரஸ் இல்லாத தமிழக சட்டமன்றம், விடுதலை சிறுத்தைகள் இல்லாத சட்டமன்றம், இதெல்லாம் நாங்க பார்க்கணும் அப்படின்னு தவம் கிடக்கிறோம். கடைசியா திமுக இல்லாத தமிழ்நாடும் அப்படிங்கிறதும் நடக்கும், திமுக இல்லாத சட்டமன்றம் அப்படிங்கிறதும் நடக்கும். என்ன அடுத்து இப்ப இந்த வாட்டி தோத்துட்டா காங்கிரஸ் கண்டிப்பா வெளியே போடுவாங்க. ஜெயிச்சுட்டாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஜெயிச்சா கூட்டணி மந்திரி சபை எந்திரி சபை இவங்களுக்குள்ளேயே வெறிநாய் கடிச்சுக்கிற மாதிரி கடிச்சுப்பாங்க. அதையும் பார்க்க தான் போறோம். நாசமா போக போறீங்க. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஹாப்பி, ஐ எம் வெரி ஹாப்பி. அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம். இதுல காங்கிரஸ் இந்த கதையா, இதுல விசிகா பல இடங்களில் தேர்தல் பணிக்குழு போட்டு இருந்தாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் சில தொகுதிகளில் அந்த தேர்தல் வேலையை ஒழுங்கா செய்யல. அதாவது உள்குத்து வேலை பார்த்தோங்கிறத பச்சையா சொல்லியிருக்காரு திருமாவளவன், வேற ஒண்ணும் கிடையாது. நான் இதுதான் பல நாளா சொல்லிட்டு இருக்கேன். விசிகாவினருக்கு இந்த தேர்தலில் கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்ல. ஆள் இல்லாத காங்கிரஸுக்கு 28 சீட்டு, அன்னக்காவடியா போன தேமுதிகவுக்கு 10 சீட்டு, ஓரளவுக்கு முரட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிற திருமாவளவனுக்கு 8 சீட்டா. ஐயோ, இதை கேட்க நாதி இல்லையா? அம்பேத்கர் பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு நீதியா? சமூக நீதி எங்க போச்சு? அப்படிலாம் நம்ம கத்திக்கிட்டு இருந்தோம்ல. இது எல்லாமே விசிகா தொண்டர்களுக்கு பிடிக்கல. விசிகா தொண்டர்கள் ஆப்ப சருவ போறாங்க அப்படின்னு நான் பல நாளா சொல்லிட்டு இருந்தேன்ல. இப்ப திருமாவளவன் ஒத்துக்கிட்டாரு. இதை நாம வெளியில சொல்லியிருந்தோம்னு வச்சுக்க, இந்த சிறுத்தைங்க நம்மள கடிச்சிருப்பாடுங்க. எத்தனை பிசிஆர் கேஸ் எந்தெந்த செஷன்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல பொய் கேஸ் போறதுக்கு ஒரு பெரிய தனிப்படையை அமைச்சு நம்மளுக்கு ஒரு குழு அமைச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே எனக்கு அப்படியெல்லாம் அமைச்செல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் முறியடிச்சுதான் இங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இப்ப திருமாவளவனே சொல்லிட்டாரு, மூஞ்ச எங்க வச்சுப்பீங்க சொல்லுங்க தம்பிங்களா, சொல்லுங்க. அப்ப எங்கேயுமே விசிகாவினர் வேலை செய்யல அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. விசிகாவினருக்கு திமுகவும் வேலை செய்யல, தேமுதிகவுக்கு விசிகா வேலை செய்யல, கம்யூனிஸ்டுகளுக்கும் திமுக வேலை செய்யல. பல இடங்கள்ல இது உள்குத்து பிரச்சனை. காங்கிரசுக்கும் தேமுதிக வேலை செய்யல, காங்கிரசுக்கு விசிகா வேலை செய்யல. இப்படி ஒரு கேவலமான கூட்டணி மறுபடியும் நீங்க ஜெயிச்சிரும்னு சொல்லிட்டு 10 மீடியாக்களுக்கு காசை கொடுத்து வச்சுக்கிட்டு லேகியம் வித்துக்கிட்டு இருப்பீங்க. நாங்க கேட்டுக்கிட்டு போனோம். அப்ப அந்த அளவுக்கு எங்க காதுகள் உங்களுக்கு ரொம்ப ஏளனமா இருக்கு. அப்படித்தானே? எவ்வளவு ஆணவம், எவ்வளவு ஆர்ப்பாட்டம். இந்த ஆட்சியில இதெல்லாம் நடந்துச்சு. நாங்க அதனாலதான் திமுக ஆதரவு கொடுத்தோம். ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? ஜாஃபர் ஜாதிக்குன்னு ஒருத்தன் போதை மருந்து கடத்தி அரெஸ்ட் பண்றான்னா, அவன் தம்பி சலீம்னு ஒருத்தன் விசிகா கட்சியில இருக்கான், இவனும் தலைமறைவாகிறான். அப்ப உங்களோட கூட்டணி அப்படிங்கிறது சூடோ எப்படிங்கிற போதை மருந்து கடத்துற கூட்டணி. அந்த ஈழத்துல தமிழ் மக்களை கொண்டு குமிக்கிறான், இங்க ஒண்ணு உண்ணாவிரதம் இருந்துகிட்டு மழை விட்டும் தூவான விடலைன்னு சொல்லுதுன்னா தமிழர்களை கொன்று குவிக்கக்கூடிய கூட்டணி. தேமுதிக ஏன் மண்ணோட மண்ணா போகணும்னா, ஒரே நாள்ல திமுக கிட்டையும் பேரம் பேசுறாங்க, அதிமுக கிட்டையும் பேரம் பேசுறாங்க. இங்கேயும் பெட்டிக்கு பேரம், இங்கேயும் பெட்டிக்கு பேரம். அப்ப இது என்ன ஒரு கொள்கை? இங்கிட்டு பெட்டி புல்லாயிடுச்சுன்னா ஸ்டாலின் மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி நடத்த முடியுமான்னு கேட்டிருக்கோம். இங்கிட்டு பெட்டி புல்லானதால ஸ்டாலின் ஆட்சி சூப்பரா இருக்கு. என்ன பெரிய தப்பு நடந்துருச்சு? ஏதோ அங்கங்க கொஞ்சம் பாலியல் வன்கொடுமை, ஏதோ அங்கங்க கொஞ்சம் போதை, ஏதோ அங்கங்க கொஞ்சம் கொலை. பிரேமலதாவுக்கு ஒரு பொம்பளை புள்ளை இருந்து ஏதோ அங்கங்க கொஞ்சம் பாலியல் வன்கொடுமை, அதுல அது ஒரு ஆளா இருந்தா இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வருமா? தனக்கு நான் மட்டும்தான் களை வெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப உங்க வீட்டுல நடந்தா மட்டும்தான் உங்களுக்கு வலிக்கும் அப்படின்னா, உங்களெல்லாம் வலிக்கிற அளவுக்கு அடிச்சு ஓட விடுறது இந்த வாக்காளர்களோட கடமையா இல்லையா? அதுதான் நடக்க போகுது. எல்லா இடத்துல இருந்து ரிசல்ட் அப்படிங்கிறது அதுதான் வந்துட்டு இருக்கு. மே 4ஆம் தேதி ரொம்பலாம் நீங்க யோசிக்க வேண்டியதுல, காலையில 10 மணிக்கே தெரிஞ்சிடும் நடுத்தருவுக்கு திமுக வரப்போகுது, சமாதி கட்டி ரெடி பண்ண போறாங்க அப்படின்னு.
இறுதி ஊர்வலம் நடக்கும் போது எல்லாரும் வந்துருங்க, கலந்துக்குவோம், தொடர்ந்து பேசுவோம்.